அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ரைட், நாம் இறுதி வகுப்பில் சமன்பாடுகள் என்ற பாடத்தில் ஒரு இருபடி சமன்பாட்டை எவ்வாறு சூத்திரத்தை பயன்படுத்தி செய்து கொள்வது சம்பந்தமாக பார்த்திருந்தோம். இன்று ஒரு புதியதொரு அலகை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். நேரடியாக உங்களோட செகண்ட் டைம் பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய கடைசி அலகை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம், பெருக்கல் விருத்தி. அப்போ இந்த பெருக்கல் விருத்தி பார்த்த பிறகுதான் வரைஃபு, நடுப்புள்ளி தேற்றம், இயல்பொத்த முக்கோணி, தரவுகளை வகை குறித்தல் என்ற 4 அலகுகள் காணப்படுகின்றது. அந்த 4 அலகையும் பற்றி பார்க்க இருக்கின்றோம். அப்போ பெருக்கல் விருத்தி என்று சொன்ன பிள்ளைகள், இது செகண்ட் டேர்மில் தனி ஒரு கேள்வியாக வராது. பெருக்கல் விருத்திங்கிறது தனி ஒரு கேள்வியாக வராது. பார்ட் 2ல கூட்டல் விருத்தியோடு சேர்ந்து பெருக்கல் விருத்தி அமையும். கூட்டல் விருத்தி தனி கேள்வியாக வரலாம், ஆனால் பெருக்கல் விருத்தி வராது. அப்போ கூட்டல் விருத்தி ஒரு 6 மார்க்ஸுக்குரிய கேள்வி என்று சொன்னால், பெருக்கல் விருத்தி ஒரு 4 மார்க்ஸுக்குரிய ஒரு கேள்வி பகுதியாக உங்களுக்கு வரும். செகண்ட் டைம், தேர்ட் டைம் அவங்களோட பப்ளிக் எக்ஸாம் பேப்பர்லையும் இடம்பெறலாம். ஸோ கூட்டல் விருத்தியில் உங்களுக்கு தெரியும் 3 சமன்பாடு இருக்குது. டிஎன் எண்ணாம் உறுப்புக்குரிய ஒரு சமன்பாடும், கூட்டுத்தொகைக்கான 2 சமன்பாடும், மொத்தமாக 3 சமன்பாடு இருக்குது. அதை நீங்கள் தரம் 10ல் படித்திருப்பீர்கள். அதே போன்றுதான் பெருக்கல் விருத்திலையும் 3 சமன்பாடு இருக்குது. அப்போ பெருக்கல் விருத்தி என்னன்னு சொன்னால், நான் உங்களுக்கு சில உதாரணம் எடுத்திருக்கேன் பாருங்கள். 3, 6, 12, 24 ... அப்போ இது கூடிக்கொண்டு போகுது. அப்போ 3 6ஆக மாறுதுன்னு சொன்னால் 3 கூட 6ஓட 3 கூட்டக்குள்ள 9 வரணும். ஆனால் 12 வருதுன்னு சொன்னால் இது சம பெருமானம், அதாவது ஒரே பெருமானமாக அதிகரித்து படலை, கூட்டிக் கொண்டோ குறைந்து கொண்டோ போகலை. அப்போ அடுத்த விடயத்தை பாருங்கன்னு, 3 6ஆக மாறுதுன்னு சொன்னால் 2ஆல் பெருக்கி பார்ப்போம். 3 2ஆல் பெருக்கினா 6 வரும். 6 2ஆல் பெருக்கினா 12, 12 2ஆல் பெருக்கினா 24. அப்போ அடுத்த உறுப்பை கேட்டால் 24 2ஆல் பெருக்கும் போது 48 என்றவாறு போய்கொண்டே இருக்கும். அப்போ இந்த விருத்தியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 எண்ணும் ஒரு மாறா பெருமானத்தினால் பெருக்கப்பட்டு போகுது. மாறா பெருமானம், இந்த பெருமானம் பெருக்கப்படுகின்ற பெருமானம் மாறக்கூடாது. அதனால் மாறா பெருமானம் என்று சொல்லப்படும். பெருக்கப்பட்டு போகக்கூடிய இந்த விருத்தி தான் பெருக்கல் விருத்தி. அப்போ விருத்தி 2 வகைப்படும், கூட்டல் விருத்தி, அடுத்தது பெருக்கல் விருத்தி. அப்போ மாறா எண்ணினால் பெருக்கப்பட்டு போகக்கூடிய விருத்தி தான் பெருக்கல் விருத்தி. அப்போ அந்த நோட்ஸ் தான் உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கு. எந்த ஒரு உறுப்பும் 2 எண்ணும் மாறா எண்ணினால் பெருக்கப்பட்டு அதற்கு அடுத்த உறுப்பு பெறப்படுகின்றது. அப்போ 3 2ஆல் பெருக்கினா 6, 6 2ஆல் பெருக்கினா 12, இப்படி அடுத்தடுத்த உறுப்பு பெறப்படுகின்றது. இவ்வாறு பெறப்படும் இந்த விருத்தி தான் பெருக்கல் விருத்தி எனப்படும். அடுத்த தலைப்பு பிள்ளைகள் பொது விகிதம் காணல். இப்போ கூட்டல் விருத்தியில் பொது வித்தியாசம் டிஃப்ரெண்ட் படிச்சிருக்கோம். ஒரு கூட்டல் விருத்தியினுடைய பொது வித்தியாசம் எவ்வாறு காண்பது? ஒரு எண்கோணம் தரப்படும் போது யாதாயினும் ஓர் உறுப்பிலிருந்து அதற்கு முந்திய உறுப்பை கழிக்க வேண்டும் கூட்டல் விருத்தியில். அதே போன்று பெருக்கல் விருத்தியில் பொது விகிதம், அங்கே பொது வித்தியாசம் இருப்பது போன்று இங்கு பொது விகிதம் இருக்கு. இதனுடைய குறியீடு ஆர் இனால் குறிக்கப்படும். அப்போ ஒரு விருத்தி ஒன்று தரப்பட்டால் யாதாயினும் ஒரு உறுப்பை அதற்கு முந்திய உறுப்பால் பிரிக்கணும். யாதாயினும் ஒரு உறுப்பை அதற்கு முந்திய உறுப்பால் வகுக்கணும். அப்படி வகுத்து வரக்கூடியவை தான் பொது விகிதம். ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். அப்போ அதுக்கான ஒரு உதாரணம் ஒன்று எடுத்திருக்கேன்னு பாருங்க. ஒரு எண்கோளம் இவ்வாறு வருது, பெருக்கல் விருத்தி. ஸோ இதில் பொது விகிதம் கேட்கான். அப்போ நான் யாதாயினும் ஒரு உறுப்பை 12 என்று எடுத்தால் அதற்கு முந்திய உறுப்பத்தினே 3. அப்போ 12 3ஆல் பிரித்தா 4 என்று வரும். அல்லது ஒரு மாணவன் யாதாயினும் ஒரு உறுப்பை 48 என்று எடுத்தால் அதற்கு முந்திய உறுப்பத்தினே 12. அப்போ பிரிக்கும் போதும் 4. நீங்கள் எதை எடுத்தாலும் பிரச்சனை இல்லை.
அதற்கு முந்திய உறுப்பால பிரிக்கும் போது வகுக்கும் போது அந்த வரக்கூடியவை தான் பொது விகிதம். பொது விகிதம் ஒருபோதும் மாறாது. இங்க 4, இங்க 5, இங்க 6 அப்படி வந்தால் அது பெருக்கல் விருத்தி இல்லை. அந்த பொது விகிதம் மாறாமல் இருக்கணும். மாறாமல் இருக்கக்கூடிய அந்த பெருமானம் தான் பெருக்கல் விருத்தியாக இருக்கும். ஸோ பெருக்கல் விருத்தியில் இங்கே தெரியக்கூடிய ஒரு விடயம் பொது விகிதம். அப்போ பொது விகிதம் காணணும் என்று சொன்னால் யாதாயினும் ஓர் உறுப்பை அதற்கு முந்திய உறுப்பால பிரிக்க வேண்டும். அப்போ இது சம்பந்தமான சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். இப்போ முதலாவது கேள்விக்கான தலைப்பு கீழே தரப்பட்ட பெருக்கல் விருத்தியின் பொது விகிதத்தை காண்க. அப்போ 4 பெருக்கல் விருத்தி தரப்பட்டிருக்கு. இந்த 4 பெருக்கல் விருத்தியினுடைய பொது விகிதத்தை எவ்வாறு காண்பது என்பதை பற்றி பார்ப்போம். அப்போ முதலாவது கேள்வியை பாருங்கடா. 64, 32, 16 இவ்வாறு போய்கொண்டிருக்கு. ஸோ பொது விகிதம் சமன் யாதாயினும் ஒரு உறுப்பை அதற்கு முந்திய உறுப்பால பிரிக்க வேண்டும். அப்போ 32, 64 பிரிக்க முடியாது. தசத்தில் கொடுப்பதை விட பின்னமாக கொடுப்பது சிறப்பு. அப்போ இதை சுருக்க முடியாத அளவுக்கு சுருக்கி கொடுக்கணும். அப்போ இந்த ரெண்டையும் பாருங்க. 32 மடங்கு தானே 64. ஸோ 32ஆல் ரெண்டையும் பிரிக்கும் போது மேலே ஒரு முறை கீழே 2 முறை. ஸோ அரை என்று வரும். அப்போ அரை என்று சொன்னால் 64 அரை மடங்கு 32, 32 அரை மடங்கு 16, 16 அரை மடங்கு 8 என்று வரும். 8 அரை மடங்கு 4 என்றவாறு அந்த உறுப்புகள் போய்கொண்டே இருக்கும். ஸோ பொது விகிதம் அரை என்று வரும். இதே போன்றுதான் இந்த பெருக்கல் விருத்தியினுடைய பொது விகிதம் காணணும் என்று சொன்னால் இப்போ நான் 4 எடுத்தால் அதற்கு முந்திய உறுப்பு 2ஆல் பிரிக்கணும். ஆனால் முதலாம் உறுப்பு எடுக்க முடியாது. யாதாயினும் ஒரு உறுப்பாக ஃபர்ஸ்ட் உறுப்பு எடுக்க இயலா. காரணம் அதற்கு முந்திய உறுப்பு தெரியாது. அப்போ முதலாம் உறுப்பை விட்டு தான் நீங்கள் விரும்பின ஒரு உறுப்பு எடுக்கும் போது அதற்கு முந்திய உறுப்பால் பிரிக்க வேண்டும். பிரிக்கும் போது 2 என்று வரும். அப்போ 2 மடங்காக இது கூடிக்கொண்டு செல்லும். இப்போ மூணாவதை பார்த்தா இது ஒரு தசம எண்ணில் வருது. ஸோ பொது விகிதம் சமன் யாதாயினும் ஒரு உறுப்பு அதற்கு முந்திய உறுப்பால் பிரிக்கணும். அப்போ தசம எண்ணை பிரிக்கிறது கஷ்டம். அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ இதை நம்ம பின்னமாக மாற்றுவோம். இதையும் பின்னமாக மாற்றணும். அப்போ இதை பின்னமாக மாற்றணும் என்றால் தசத்துக்கு வலது பக்கம் 3 பெருமானம் இருக்கு. 3 இலக்கம். அப்போ 3 பூஜ்ஜியம் உள்ள பெருமானம் 1000 தசத்தை மறைத்த 3க்கு 0 வந்தால் பெருமதி இல்லை. ஸோ 2 பிரிக்கணும் அதற்கு முந்திய உறுப்பு. அப்போ தசத்துக்கு வலது பக்கம் 4 இலக்கம் இருக்கு. அப்போ 4 பூஜ்ஜியம் உள்ள பெருமானம் 10,000 தசத்தை மறைத்தா 2 வரும். அப்போ பிரித்தலாக ஒருபோதும் கணக்கு செய்ய முடியாது. பெருக்கலாக மாற்றினா 2வது பின்னம் நிகர் மாற்றம் அடையும், தலைகீழாக மாறும். ஸோ 10,000 இருக்கிற 3 பூஜ்ஜியமும் 1000 இருக்கிற 3 பூஜ்ஜியமும் வெட்டுப்படும். 2 சுருக்கினா மீதமாக 10 மட்டும் இருக்கும். அப்போ இதனுடைய கருத்து 10ஆல் பெருக்கி கொண்டு போகுது. அதனால தான் ஒவ்வொரு தசமதானமும் முன்னுக்கு ஆகுது, ஒவ்வொரு பூஜ்ஜியமும் குறையுது. அப்போ அடுத்த உறுப்பை கேட்டால் 0.2, அடுத்த உறுப்பை கேட்டால் 2, அடுத்த உறுப்பை கேட்டால் 20. இப்படி 10ஆல் பெருக்கி அதில் மடங்காக அதிகரித்து கொண்டு செல்லும். இதே போன்று 4வதை பாருங்க, பின்னத்தில் வருது. ஸோ பொது விகிதம் சமன் யாதாயினும் ஒரு உறுப்பை இந்த மெத்தடில் போடுங்க. பின்னத்தில் வந்தா ஏன்னா இந்த மெத்தடில் போடையில சுருக்கிற கஷ்டமேங்கிறதால நான் பின்னத்தில் வரக்கோல யாதாயினும் ஒரு உறுப்பை அதற்கு முந்திய உறுப்பால் வகுத்து கொள்கிறேன். அப்போ பிரித்தலா செய்ய முடியாது. பெருக்கலா மாற்றக்கோல 2 மேலே போகும், 1 கீழே வரும். அப்போ 2ஐயும் 6ஐயும் சுருக்கலாம். ஒரு முறை 3 முறை. இனி சுருக்க முடியாது. ஓர் 1 1, ஓர் 3 3. அப்போ இறுதி விடை 3ல் 1 என்று கிடைக்கும். இதுதான் இந்த 4வது கேள்விக்குரிய பொது விகிதமாக இருக்கும். அடுத்த சிறிய தலைப்பை பாருங்க. மிக முக்கியமான ஒரு பகுதிக்குள்ள வந்திருக்கு. ஒரு பெருக்கல் விருத்தியின் எண்ணாம் உறுப்பு. இந்த எண்ணாம் உறுப்பை நம்ம சொல்லுவோம் பொது உறுப்பு என்றும் சொல்லுவோம்.
கூட்டல் விரித்தில பொது உறுப்புக்கான சமன்பாடு படித்து விட்டோம். Tn சமன் a plus n minus 1 into d. இது கூட்டல் விரித்தில. அதே போன்று பெருக்கல் விரித்தில Tn சமன் a தர r n minus 1 ஞாபகம் இருக்க வேண்டும். Tn சமன் a தர r n minus 1. இந்த Tn என்பது பிள்ளைகள் எண்ணாவது உறுப்பு. எண்ணாவது உறுப்பு. A என்கிறது ஆரம்ப உறுப்பு. ஆரம்ப உறுப்பு அல்லது முதல் உறுப்பு என்றும் சொல்லலாம். R வந்து பொது விகிதம். N வந்து உறுப்புகளின் எண்ணிக்கை. அது டேம் வெயிட். சரிதானே? இதை நோட் பண்ணுங்க. இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். முதலாவது கேள்வியை பாருங்க. இந்த பொது உறுப்பை வைத்துக்கொண்டு எண்ணாம் உறுப்பை வைத்துக்கொண்டு சில பயிற்சிகளை நான் நோட் பண்ணியிருக்கேன். முதலாம் உறுப்பு 5ம் பொது விகிதம் 2ம் ஆக உள்ள ஒரு பெருக்கல் விரித்தியின் 6ஆம் உறுப்பை காண்க. ஸோ உறுப்பை கேட்டால் அது எத்தனையாம் உறுப்புன்னு கேட்டாலும் பெருக்கல் விரித்தில் இதுதான் சமன்பாடு. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அப்போ எத்தனாம் உறுப்பை கேட்க? 6ஆம் உறுப்பு சமன் T6 6ஆவது உறுப்பு சமன் முதலாம் உறுப்பு 5 தர பொது விகிதம் 2. அப்போ எண்ணுக்கு 6 போட்டால் இதுவுமே அப்போ 6 போட்டு அதிலிருந்து 1 கழித்தா 5 என்று வரும். அப்போ 6ஆம் உறுப்புன்னு சொன்னால் 5, 10ஆம் உறுப்புன்னு சொன்னால் 9, 1 குறை, 20ஆம் உறுப்புன்னு சொன்னால் 19. ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். இதை பெருக்க முடியாது. இப்படி 2 10 பெருக்க இயலாது. இதில் பெருமானத்தை கண்டுபிடிக்கணும். 2 5 தடவை போட்டு பெருக்கணும். 2 5 தடவை போட்டு பெருக்கி பாருங்க. 2 4, 4 2 8, 8 2 16 2, 16 2 32. அப்போ 5 32ஆல் பெருக்கணும். 10 160. அப்போ 6ஆவது உறுப்பு 160. ஞாபகம் வைத்துக் கொள்ளுவோம். சரியான சமன்பாடை வச்சு சுருக்குள்ள தெளிவாக பார்க்கணும். இதை நான் சோட்டாக எழுதியிருக்கேன். ஒரு பெருக்கல் விரித்தியின் ஆரம்ப உறுப்பு மறை 2, பொது விகிதம் மறை 3 என்று சொன்னால் 4ஆம் உறுப்பு யாது? ஸோ சமன்பாடு இது மாற்றம் அடையாது. a தர rn minus 1 இல்லை. எத்தனாம் உறுப்பு? 4ஆம் உறுப்பு சமன் ஆரம்ப உறுப்பு மறை 2. மறையை கண்டா பிரக்கெட் பண்ணுங்க. பொது விகிதமும் மறையில் வருது. பொது விகிதத்துக்கு 2 சந்தர்ப்பத்தில் பிரக்கெட் பண்ணணும். ஒன்று மறை பெருமானம் வந்தாலும் சரி, பின்னத்தில் வந்தாலும் சரி பிரக்கெட் பண்ணணும். நேர் முழு எண்ணில் வந்தால் பிரக்கெட் பண்ண தேவையில்லை. ஸோ மறையில் வந்தால் பிரக்கெட் பண்ணி 4 என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் 3 என்று வரும். அப்போ மறை 2 8ஆம் ஆண்டில் படிச்சிருப்பீங்கடா. அடிமறையாக இருந்து இவர் ஒற்றை எண், அடுக்கு ஒற்றை எண்ணில் வந்தால் வார விடையின் பெருமதி மறையில் வரும். 3 3 3 3 தடவை போட்டு பெருக்கினா 27. அப்போ மறையால் பெருக்கினா நேராக மாறும். 2 27ஆல் பெருக்கினா 54. அப்போ 4ஆம் உறுப்பு 54 என்று வரும். அப்போ அடுத்து 3ஆவது இப்படியான ஒரு எண் கோலம் தரப்பட்டு 5ஆம் உறுப்பை கேட்டால் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் பொது விகிதம் கண்டுபிடிக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்போ இதை பின்னமாக மாற்றக்கோல தசத்துக்கு வலது பக்கம் 3 இலக்கம் என்றால் 3 பூஜ்ஜியம் உள்ள பெருமானம் 1002. தசத்துக்கு வலது பக்கம் 4 என்று சொன்னால் 4 பூஜ்ஜியம் உள்ள பெருமானம் 10,002. பிரித்தலாக கணக்கு செய்ய முடியாது. பெருக்கலாக மாற்றும் போது 2வது பின்னம் நிகர் மாற்றம் அடையும். அப்போ 2 2 வெட்டுப்பாடு 3 0 3 0 வெட்டுப்பாட்டால் பொது விகிதம் 10 என்று நாம் இதுக்கு முதல் ஒரு கேள்வி நூடாக பார்த்தோம். அப்போ சமன்பாடு என்ன? Tn சமன் a தர rn minus 1 இல்லை. 5ஆம் உறுப்பை கேட்கான். அப்போ ஆரம்ப உறுப்பு 0.0002 பின்னமாக மாற்றுங்க. 10,002 சுருக்குறதுக்கு இலகுவாக இருக்கும். பொது விகிதம் 10, 5 என்று சொன்னால் 4 என்று வரும். 10 4 தடவை போட்டு பெருக்கினா உங்களுக்கு தெரியும் 10,000 என்று வரும். 10,000.
அப்போ இங்கே இருக்கிற 10,000ஐயும் இங்கே இருக்கிற 10,000ஐயும் வெட்டும் போது ஒன்றாக மாறிடும். ஸோ 2 மட்டும் மீதமாக இருக்கும். அப்போ 5ஆம் உறுப்பு சமன் 2 என்று விடை கிடைக்கும். ஸோ எத்தனையாம் உறுப்பை கேட்டாலும் சரி இந்த பொது உறுப்புக்கான சமன்பாடை வைத்து தான் இப்படியான கேள்விகளை செய்து கொள்ள வேண்டும். மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். தொடர்ச்சியான 4வது கேள்வியை பாருங்க. நான் ஷார்ட்டா அந்த கேள்வி எழுதியிருக்கேன். தேவைப்பட்ட மாணவர்கள் வசனத்திலே நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு பெருக்கல் விருத்தியின் பொது விகிதம் 3, 4ஆம் உறுப்பு 108 எனின் பெருக்கல் விருத்தியின் முதலாம் உறுப்பை காண்க. சரிதானே? தான் கேள்வி. அப்போ நான் ஷார்ட் ஃபார்மில் நான் எழுதியிருக்கேன், அது உங்களுக்கு புரிந்திருக்கும். ஸோ சமன்பாடு என்ன? பெருக்கல் விருத்தியில் முதலாம் உறுப்பை கேட்டாலும் சரி, பொது விகிதம் கேட்டாலும் சரி, 5ஆம் உறுப்பை கேட்டாலும் சரி, இது எத்தனையாம் உறுப்பு என்று கேட்டாலும் உறுப்பு சம்பந்தமான என்ன கேள்வி வந்தாலும் Tn சமன் a தர Rn-1. எத்தனாம் உறுப்பை கேட்க? 4ஆம் உறுப்பு T4 சமன் ஆரம்ப உறுப்பு தெரியும், அதான் கேள்வி. பொது விகிதம் 3. அப்போ 4 என்று சொன்னால் 4லிருந்து 1 போனால் 3. ஆனால் 4ஆம் உறுப்பு எத்தனை என்று சொல்லப்படுது தரவுல. அப்போ 4ஆம் உறுப்புக்கு பதிலாக 108 சமன் a தர 3 தடவை போட்டு பெருக்கினா 27. அப்போ 27 பெருக்கப்பட்ட சமனுக்கு அங்கால போனால் பிரிப்படும். அப்போ 108 27ஆல் பிரிக்கும் போது 4, முதலாம் உறுப்பு 4 என்று விடை கிடைக்கும். இதே போன்று 2வது கேள்வி என்னென்று சொன்னால், ஒரு பெருக்கல் விருத்தியின் முதலாம் உறுப்பு 5ஆம், 4ஆம் உறுப்பு 135 எனின் அப்பெருக்கல் விருத்தியின் பொது விகிதம் யாது? அப்போ இதே போன்று அந்த சமன்பாட்டை மறுபடியும் எழுத வேண்டும். அப்போ Tn சமன் a தர Rn-1. அப்போ 4ஆம் உறுப்பு 135 T4 சமன் ஆரம்ப உறுப்பு 5, பொது விகிதம் தெரியாது, 4 என்று சொன்னால் 3 என்று வரும். ஆனால் 4ஆம் உறுப்பு 135 என்று சொல்லப்படுது. அப்போ 5 தர ஆர் கணம் என்று வரும். அப்போ 5 பெருக்கப்படுது, அங்கே போனால் பிரிப்படும். அப்போ ஆர் கணம் சமன் பிரித்திங்கன்னு சொன்னால் 27 என்று வரும். இப்போ ஆரை கண்டுபிடிக்கணும் என்றால் நம்ம சுட்டிகளும் மடக்கைகளும் ஒன்று OLF ஃபர்ஸ்ட் டைமில் படிச்சிருப்போம். இப்போ அடுக்கு 3ன்னு சொன்னால் எந்த பெருமானத்தை 3 தடவை போட்டு, இப்போ உதாரணத்துக்கு 3 தடவை போட்டு பிரிக்கிட்டால் வரும். அப்போ அது சப்போர்ட் ஆகாட்டி அடுத்த பெருமானம் 3 தடவை போட்டு பெருக்கினா 27 வருது. அப்போ இந்த 27க்கு பதிலாக 3 தடவை வருது, 3இன் கணம். அடுக்கு சமன் என்று சொன்னால் அடி சமன். அடி சமன் என்ற அடுக்கு சமன் என்று ஃபர்ஸ்ட் டைமில் படிச்சிட்டோம். ஸோ அடுக்கு சமன் என்று சொன்னால் அடி சமன். அப்போ ஆறினுடைய பெருமானம் 3 என்று கிடைக்கும். சரிதானே? அப்போ இதே போன்று இந்த கேள்வி எப்படி என்று சொன்னால், ஒரு பெருக்கல் விருத்தியின் ஆரம்ப உறுப்பு 7, பொது விகிதம் 2, 448 எத்தனையாம் உறுப்பு? அப்போ அந்த எண்ணை கண்டுபிடிக்கணும். எத்தனையாம் என்று சொன்னால் உறுப்புகளினுடைய எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கும் சமன்பாடு Tn சமன் a தர Rn-1 இல்லை. Tnக்கு பதிலாக அவன் தந்த பெருமானம் 448 சமன் ஆரம்ப உறுப்பு 7, பொது விகிதம் 2, எண் தெரியாது, எண் அப்படியே வரும், n-1. அப்போ 7 பெருக்கப்படுது, பெருக்கக்கூடாது, பெருக்க முடியாது. ஸோ 7 பெருக்கப்படுது, அங்கே போனால் பிரிப்படும். அப்போ 2n-1 சமன் 64 என்று வரும் பிரித்தான். அப்போ முந்தி அடுக்கை வச்சு அடியை கண்டுபிடிச்சோம். இப்போ அடியை வைத்து அந்த அடுக்கை கண்டுபிடிக்கணும். அப்போ இதனுடைய அடி வந்து 2ன்னு சொன்னால் 64ஐயும் 2னுடைய பவர் வலுவாக எழுத வேண்டும். அப்போ 2n-1 சமன் 2ன் 6ஆம் அடுக்கு. 2 6 தடவை போட்டு 2 5 தடவை போட்டு பெருக்கக்குள்ள 32. அப்போ இன்னமும் 2ஆல் பெருக்கினதான் 64 வரும். ஸோ 2ன் 6ஆம் அடுக்கு. அடுக்கு சமன் என்று சொன்னால் அடி சமன் என்பது போல அடி சமன் என்று சொன்னால் அடுக்கு சமன். அப்போ ஒன்று கழிப்படுது,
அங்கால போனால் கூட்டுப்படும். அப்போ எண்ணினுடைய பெருமானம் 7 என்று வரும். அப்போ இவ்வாறு தான் இந்த பொது உறுப்பு சமன்பாடை வைத்து செய்ய வேண்டும். இறுதியாக ஓர் உதாரணத்தை பற்றி பார்ப்போம். இப்போ கடைசி உதாரணத்தை பாருங்க. மிக முக்கியமான ஒரு கேள்வி பகுதி. ஒரு பெருக்கல் விருத்தியின் 4ஆம் உறுப்பு 48 என்று சொல்லப்படுது. 7ஆம் உறுப்பு 384 என்று சொல்லப்படுது. இந்த விருத்தியினுடைய பொது விகிதம் மற்றும் முதலாம் உறுப்பை காண வேண்டுமா? அப்போ இது உறுப்பு சம்பந்தமான கேள்வி என்பதனால அதற்கான சமன்பாடு Tn சமன் a தர Rn-1 இல்லை. அப்போ இந்த தொடர்புக்கு ஒரு சமன்பாடை உருவாக்குவோம். சரிதானே? அப்போ எண்ணுக்கு 4 போட்டால் T4 சமன் ஏயும் தெரியாது, ஆறும் தெரியாது, முதலாம் உறுப்பும் தெரியாது, பொது விகிதமும் தெரியாது, எண் மட்டும் தெரியும். எண்ணுக்கு 4 போட்டு 1 கழிச்சா 3 என்று வரும். அப்போ ஏ தர ஆர் கணம் சமன் 4ஆம் உறுப்பு எத்தனை என்று சொல்லப்படுது. அப்போ 48. இது முதலாம் சமன்பாடு என்று நோட் பண்ணணும். இதே போல் அவருக்கு செய்து பார்க்குற பிள்ளைகள் தெளிவாக விளங்கணும். நீங்கள் இதில் ஒரு ஒற்றுமை ஒன்று இருக்கு. இப்போ 4ஆம் உறுப்பு என்று சொன்னால் ஏ தர ஆர் கணம் ஒரு அடுக்கு குறையும். இப்போ 5ஆம் உறுப்பு என்று சொன்னால் ஏ தர ஆர் 4ஆம் அடுக்கு என்று வரும். 10ஆம் உறுப்பு என்று சொன்னால் ஏ தர ஆரின் 9ஆம் வலு என்று வரும். இதே போன்றுதான் 7ஆம் உறுப்பு என்று சொன்னால் ஏ தர ஆர் 7 என்று சொன்னால் ஒரு அடுக்கு குறை. இந்த 7 போட்டு 1 கழித்தா 6ஆம் வலு என்று வரும். அதனுடைய பெருமானம் 384. இது 2ஆம் சமன்பாடு. அப்போ நீங்கள் ஒருங்கமை சமன்பாட்டில் கூற்ற அல்லது கழிக்கிற சம்பந்தமாகத்தான் பார்த்திருப்பீங்க. பெருக்கல் விரித்தில் அந்த ஒருங்கமை சமன்பாடு வரும்போது, 2 சமன்பாடுகள் வரும்போது கூட்டுவதும் இல்லை, கழிப்பதும் இல்லை, பிரிப்பது மட்டும்தான் என்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. எதால பிரிக்கணும் என்று சொன்னால் இந்த ஆறினுடைய அடுக்க பார்த்தீங்கன்னா எதில் அதி கூடுதலாக இருக்குன்னு பார்க்கணும். 6ஆ 3ஆ என்கிறத யோசிக்கும் போது 6 என்று வரும். அது எத்தனையாம் சமன்பாடு? 2ஆம் சமன்பாடு. ஸோ 2ஆம் சமன்பாட்டை முதலாம் சமன்பாட்டால் பிரிக்கிறேன். அப்போ ஏ தர ஆரின் 6ஆம் வலுவின் கீழ் ஏ தர ஆரின் 3ஆம் வலு சமன் 384 48ஆல் பிரிக்கணும். அப்போ ஏயும் வெட்டுப்படும். அடி சமனாக இருந்து பிரிபட்டா 9ஆம் ஆண்டில் சுட்டிகள் என்ற பாடத்தில் அதனுடைய விதிகள் படித்திருப்பீங்க. அடி சமன் என்று சொன்னால் பிரிபடும் போது அடுக்குகள் கழிப்படும். 6லிருந்து 3 கழித்தா 3 சமன் 384 48 என்கிறது எத்தனை முறை வரும் என்று சொன்னால் 48 பார்த்தீங்கன்னா ஒரு 8ஆல் பெருக்கி பார்ப்போமே. 8 64 6 மிச்சம் 384 8 முறை வருது. எத்தனை முறை? 8. 48ல் 384க்குள்ள 48 8 மடங்கு இருக்கும். ஸோ 8 என்று வரும். அப்போ அடுக்கு 3 என்கிறதால இவரை எந்த பெருமானத்தை 3 தடவை போட்டு பெருக்கும் போது 8 வரும் என்கிறத தீர்மானித்தீங்கன்னா 2இன் கணம் என்று வரும். அப்போ அடுக்கு சமன் என்று சொன்னால் அடி சமன். அப்போ பொது விகிதத்தை நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். 2 பொது விகிதம் 2. இப்போ முதலாம் உறுப்பை கண்டுபிடிக்கணும் என்றால் நீங்கள் கீழுக்கு எழுதணும். இடம் காணா நான் சைட்டில் நோட் பண்ணுறேன். ஆர் சமன் 2ஐ மொத்தம் 2 சமன்பாட்டில் உங்களுக்கு விருப்பமான சமன்பாட்டில் பிரதியிடு செய்ய வேண்டும். ஸோ ஆர் சமன் 2ஐ 1இல் பிரதி இடல் என்று நோட் பண்ணுறேன். 1இல் பிரதி இடல் அதை பார்த்து எழுத வேண்டும். ஏ தர ஆர் கணம் சமன் 48. அப்போ ஏ தர ஆரினுடைய பெருமானம் 2இன் கணம் சமன் 48. ஏ தர 2இன் கணம் 8 சமன் 48. 8 பெருக்கப்படுது, அங்கே போனால் பிரிப்படும். அப்போ ஏட பெருமானம் 48 8ஆல் வகுக்கும் போது 6 முறை என்று வரும். அப்போ முதலாம் உறுப்பு 6
பொது விகிதம் 2 என்று கிடைக்கும். அப்போ இப்படியான கேள்விகளும் உங்களுக்கு பார்ட் 2ல இடம்பெறக்கூடியதாக இருக்கும். அப்போ இன்றைய நாள் வகுப்புல அந்த பெருக்கல் விரித்திர அந்த ஒரு சமன்பாடு பொது உறுப்புக்கான சமன்பாடை வைத்து எப்படியான கேள்விகளை செய்து கொள்வது சம்பந்தமாக பார்த்தோம். இது சம்பந்தமான வேக் ஷீட் குழுமத்தினூடாக பகிரப்படும். அந்த வேக் ஷீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, அடுத்த வகுப்பில் இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான இந்த கூட்டுத்தொகை சம்பந்தமான ஒரு விடயம் இருக்கு. அந்த விடயத்தை பார்த்தோம் என்று சொன்னால் பெருக்கல் விருத்தி என்ற அலகு முழுமையாக முடிவடையும். அந்த விடயத்தை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.